வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீதான வெளி அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா வெளிப்படை. யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய சரத் பொன்சேகாவுக்கு ஏன் சர்வதேசம் தடை விதிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கேள்வி. 2009 பிந்தைய வடக்கின் அனுபவம் இன்று தெற்கில் பிரதிபலிக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவிப்பு. தாஜுதீன் வழக்கில் ராஜபக்சர்கள் கலக்கமடைவது இயல்பு, ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் கலக்கம் அடைகிறது என்று தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க சந்தேகம். இனி விரிவான செய்திகள். மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களில் இலங்கை மீதான சர்வதேச அழுத்தங்கள் படிப்படியாக குறைவடையும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான நாடுகளால் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய பிரேரணை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா இதனை குறிப்பிட்டுள்ளார். அவரது கூற்றுப்படி சர்வதேச சமூகங்கள் உணரக்கூடிய மற்றும் திருப்தி அடையக்கூடிய நடவடிக்கைகள் இலங்கையால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படல் போன்ற வெளியக அழுத்தங்கள் குறையும். கடந்த காலங்களில் இலங்கையின் மனித உரிமை நிலைமைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தன. அந்த பின்னணியில் ஐநா உரிமைகள் பேரவையிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும் போது இம்முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதிக அளவுக்கு கடுமையானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புதிய தீர்மானத்தால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல ஆணைக்குழுக்கள் முன்னர் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் பரிந்துரைகள் போதுமான அளவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று நிமல் புஞ்சிகேவா சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட அதிக வரிகள் 2026 ஆண்டில் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கும் என்று உலக வங்கி எச்சரித்துள்ளது. அறிக்கையின்படி 2025 ஆண்டில் தெற்காசியாவின் வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026 ஆண்டில் அது 5.8% குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் மற்றும் மாலத்தீவு ஆகியவை இந்த முன்னறிவிப்பில் உள்ளன. உலக வங்கியின் மேலும் தெரிவித்தபடி அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா எதிர்பார்த்ததை விட அதிக வரிகளை சந்தித்து வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் ஏற்றுமதிகளுக்கு 50% வரியை விதித்துள்ளதுடன் அந்த நடவடிக்கை புடவை, ரத்னக்கற்கள் மற்றும் இறால் வளர்ப்பு போன்ற முக்கிய தொழில்துறைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்கள் 2025 செப்டம்பர் மாதத்தில் 1.1% உயர்ந்து 6.24 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவிக்கிறது. முன்னதாக 2025 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தொகை 6.17 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானது. மத்திய வங்கியின் தகவலின்படி இந்த நிலையில் குறிப்பிடப்பட்ட மொத்த கையிருப்பில் சீன மக்கள் வங்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் பெறப்பட்ட நிதியும் அடங்குகிறது. அந்த தொகை சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். எனினும் அது குறிப்பிட்ட பயன்பாட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக மத்திய வங்கி விளக்கியுள்ளது. யுத்த காலத்தில் ராணுவத்திற்கு தலைமை தாங்கிய புலிகள் அமைப்பை வீழ்த்திய முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு சர்வதேச சமூகம் என்ற ஒரு தடை விதிப்பையும் மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ள மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே இதற்கு காரணம் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். கொழும்பில் உள்ள பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து தெரிவித்த போது வசந்த கர்ணகொட, சவேந்திர சில்வா மற்றும் கமால் குணரத்ன உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மீது சர்வதேச அளவிலே போர்க்குற்றச்சாட்டுகளும் தடைகளும் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சரத் பொன்சேகா அதிலிருந்து எவ்வாறு விடுவிக்கப்பட்டார் என்றார். அவர் மேலும் கூறுகையில், சரத் பொன்சேகா சமீபத்தில் வெளியிட்ட சில கருத்துக்கள் மிகுந்த ஆவேசத்துடனும் வெறுப்புடனும் அமைந்துள்ளது. அதில் எனது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கம் வயதானாலும் புல்லை தின்னாது, ஆனால் தேவாங்கு சில நேரங்களில் மரப்பட்டைகளையும் தின்னும். சிங்கம் ஒருபோதும் நாயாக மாறாது. இந்த உண்மையிலே சரத் பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அடைந்துள்ள நிலைமையை பார்த்தால் வருத்தமாக இருக்கின்றது. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார். தன்னை வீரர் என்று காட்டிக்கொண்டு மஹிந்த ராஜபக்சவை துரோகி என்று சித்தரிக்க முயல்கின்றார். ஆனால் அவரது கூட்டங்களில் மக்கள் வருவது மிக குறைவு. மஹிந்த ராஜபக்சவை மக்கள் இன்னமும் நேரில் சென்று பார்க்கின்றார்கள். அது சிங்கத்தின் மரியாதை. சரத் பொன்சேகாவை யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் நடந்த வெள்ளைக்கொடி சம்பவம் குறித்து கூறிய கருத்துக்களினால் இலங்கைக்கு எதிரான மனித உரிமை குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அந்த கூற்றினால் தான் முழு ராணுவத்தையும் போர்க்குற்றவாளிகளாக சித்தரிக்கும் நிலைமை உருவானது. அதனால் தான் அவருக்கு எந்த ஐரோப்பிய நாட்டிலும் தடை விதிக்கப்படவில்லை. அவர் மேலும் கூறிய போது, யுத்தம் முடிவடைந்த பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவரிடம் மரியாதையாக நடந்து கொண்டார். அலரி மாளிகையில் கேக் வெட்டிய போது கூட தனது சகோதரரிடமல்ல, சரத் பொன்சேகாவிடமே தான் கத்தியினை கொடுத்திருந்தார். அவ்வளவு நன்றியுள்ள தலைவர் மஹிந்த ராஜபக்ச. ஆனால் இன்று அதே சரத் பொன்சேகா தன்னை முன்னேற்றிய தலைவர்களை எதிர்த்து பேசுகின்றார். ஒரு வீரன் துரோகியாக மாற அதிக நேரம் எடுக்காது. அதற்கு இன்னமும் உயிர்ப்பான சான்று என்றும் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார்.
தெற்கில் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு போதைப்பொருள் விநியோகிக்கப்படுவது குறித்து வெளிவந்த செய்திகள் குறித்து கவலை வெளியிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், இதுவே தன்வினை தண்ணீர் சுடும் என்ற நிலைமை 2009 பிந்திய வடக்கின் அனுபவம் என்று தெற்கில் பிரதிபலிக்கிறது என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விளையாட்டில் ஊக்க பதார்த்த பயன்பாட்டுக்கான திருத்த சட்டமூல விவாதத்தில் அவர் தெரிவிக்கையில், விளையாட்டில் ஊக்க பதார்த்த பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் வீரர்களுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படாவிட்டால் அவர்கள் தன்னிச்சையாக இத்தகைய மருந்துகளுக்கு மாறுகின்றார்கள். இந்த சட்டம் மூலம் விளையாட்டுத்துறைக்கு நன்மை செய்யும் என்று அவர் கூறினார். அவர் மேலும் நாட்டின் போதைப்பொருள் பாவனை மற்றும் வியாபாரம் பரவலாகி வருவதாகவும் இதன் பின்னணியில் சில செல்வந்தர்களும் அரசியல்வாதிகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வடக்கில் புதைகுழிகள் தோண்டப்பட்டன. தெற்கில் இதேபோன்று போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இது ஒரு இனத்தை அழிக்கும் முயற்சியின் பிரதிபலனாகும். செல்வந்த நாடாகவும் அழகையான வாழ்க்கையுடன் கூடிய சமூகமாகவும் மாற வேண்டுமெனில் அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாவனை வியாபாரத்தினை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலைக்கான விசாரணைகள் கஜா என அழைக்கப்படும் அருண விதானகமே பாதுகாப்பு அமைச்சில் பணியாற்றியிருந்தமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2012 மே 17 தாஜுதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன் அவரை சிற்றூந்தில் பின்தொடர்ந்த ஒரு குழுவில் கஜாவும் இருந்ததாக அண்மைய நடைபெற்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகளில் தெரிய வந்தது. கொலை நடைபெற்ற நாளில் கஜா தங்கியிருந்த இடம் மற்றும் அவரது தொலைபேசிகள் தகவல் தொடர்பாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆழ்ந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனிடையில் கஜாவும் அவரது இரு பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவதற்காக தாம் துப்பாக்கி வழங்கியதாக இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனப்பேரி தமது ஒப்புதல் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இதனால் கஜாவின் கொலை முன்பாக நடைபெற்ற சில முக்கிய கொலைகளை மறைக்க முயற்சியாக இருக்கலாம் என்று விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் அவரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை மேற்கொள்ளும் வகையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்று காவல்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான அறிக்கை நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மெத்தனிய பகுதியில் செயல்பட்டிருந்த போதைப்பொருள் வலையமைப்பை சுற்றிய விசாரணைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் கலக்கமடைவது ஆச்சரியமல்ல. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் கலக்கமடைகிறது என்பது புரியவில்லை என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த விளையாட்டில் ஊக்க பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பில் பல முக்கியமான தகவல்கள் தற்போது வெளிவருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 2015 ஜனவரி 8 மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கிய தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாஜுதீனுக்கு நீதி என்பதே பிரதான வாசகமாக இருந்தது. ஆனால் மைத்திரி ரணில் சஜித் அரசாங்கம் அந்த கொலை குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த முறையான விசாரணைகள் நடக்கும் போது ராஜபக்சர்கள் கலக்கமடைகின்றார்கள். அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அத்துடன் சேர்த்து ஐக்கிய மக்கள் சக்தியும் அச்சமடைவது ஏன்? யாருக்கு பயம்? யாரிடம் உண்மைகள் வெளிவரும் என்பதற்கான பதில் விளைவில் தெரிய வரும். தாஜுதீன் கொலை வழக்கினை விபத்தாக மாற்றும் முயற்சியில் அப்போதைய பிரதி போலீஸ் மா அதிபர் பெரும் பங்கு வகித்தார். போலியான மரண பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் விசாரணைகளில் தாஜுதீன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமையும் உறுதியானது. நாமல் ராஜபக்ச இன்று தாஜுதீனுக்கு நீதி வேண்டும் என்கின்றார். ஆனால் அவர்கள் அதற்காக என்ன செய்தார்கள்? சாட்சியங்களை அளித்தார்கள். அதனால் தான் இன்றும் விசாரணைகள் தொடர்கின்றன. தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து ஒருவருக்கு 46 முறை தொலைபேசி அழைப்புகள் செய்யப்பட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன முன்பு கூறியிருந்தார். அந்த சாட்சியங்கள் மறைக்கப்பட்டன. இன்று கைது செய்யப்பட்டுள்ளோர் வெளிப்படுத்தும் தகவல்களால் சிலர் நடுங்குகின்றார்கள். தாஜுதீனின் பெயரை கேட்கும் போதே பயப்படுகின்றார்கள். உண்மைகள் வெளிவருகின்றன. குற்றமற்றவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் குற்றம் செய்தவர்கள் நடுங்குவது இயல்பு என்று அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்திருந்தார்.